தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்தார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மே 10 மைனாரிட்டி அரசு அமைத்தார் ஜோசப் விஜய். திமுக கூட்டணி கட்சிகள் தற்பொழுது தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆதரவு தருகின்றன. அதில் குறிப்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் அமைச்சரவையில் பங்கு பெற்று ஆதரவு தருகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை அமைச்சரவைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகின்றன. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நேற்றைய தினம் அமைச்சரவையில் சேரப்போவதாக அறிவித்தது. ஆனால் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ தாங்கள் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் சேரப்போவது இல்லை என்று அறிவித்துள்ளது. இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம் இதனை அறிவித்துள்ளார். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்துதான் தவேக அமைச்சரவையில் இணையக்கூடாது என்று முடிவெடுத்தோம். ஆனால் தற்பொழுது தன்னிச்சையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தவேக அமைச்சரவையில் இணையப்போவதாக அறிவித்துள்ளது தங்களுக்கு ஆச்சரியம் அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்கப் போவதாக கூறியுள்ளார். ஆனால் தங்களுடைய கட்சி தவேக அமைச்சரவையில் பங்கு பெறாது என்று அறிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கு பெற மாட்டோம் என்று உறுதியாக கூறியிருப்பது ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுத்துவிட்டு பொதுவெளியில் தவேக அரசை குறை கூறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது விஜய்க்கு தலைவலியாக உள்ளது.